அர்ணவ் தர்ஷா குப்தா வந்ததும் வீடே பரபரன்னு பத்திக்கிச்சு. அர்ணவ் உள்ள வரும்போதே ஷூட் பண்ணிக்கிட்டே வந்ததுனால அவரோட ஆட்டிடியூட் பார்த்துட்டு யாருமே அவர்கிட்ட போய் வரவேற்பா பேசல. எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு அவரே கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பமே அதிரடியா ஆரம்பிச்சாரு. சத்யா ஜெஃப்ரி ரெண்டு பேரையும் பத்தி எங்க அவன் இல்லையான்னு கேட்டது நமக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. சட்டப்போடாம இந்த வீட்டில் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே, எங்க அவன், எங்க ஒருத்தன் நோண்டிக்கிட்டும் தடவிக்கிட்டும் சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் இல்லையா அப்படின்னு கேட்கவும், இப்படி பேசாதீங்க, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் கொந்தளிக்கிறாங்க. இந்த லிவிங் ரூமுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு தீபக்கும் சொல்றாரு. நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு அர்ணவ் எகரவும், எல்லாரும் எழுந்து இப்ப நாங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க ஒழுங்கா பேசுங்க, இல்லைன்னா நாங்க இதை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றதை மட்டும் இப்படி கேட்கறீங்களே, ஆனா நீங்க அவங்க கிட்ட எதுவுமே கேட்கலையே, நீங்க கேட்டதை நான் ஏன் இதை கேட்க போறேன் அப்படின்னு பதிலுக்கு சொல்றாரு. அர்ணவ், நீங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு இங்க இருக்கிற யாருக்கும் கண்டிஷன் கிடையாது, அதனால நீங்க என்ன சொல்ல வரணுமோ அதை கொஞ்சம் மரியாதையான வார்த்தையோட பேசுனீங்கன்னா இங்க எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு ஃபேட்மேன் ரவியும் அர்ணவுக்கு சொல்றாரு. ஓகே, அது முடிஞ்சு போச்சு, இனிமே நான் பேசுறேன் அப்படின்னு அர்ணவ் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த வீட்டில் ரெண்டு பேரை ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஃபேவரட் நானு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனையும் தீபகையும் பாராட்டுறாரு. அதே மாதிரி ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லணுமேனு ஒரு இன்சிடென்ட் சொல்லி இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் கிட்ட வர்றாரு. நான் தான் ஹீரோ, இப்ப ட்ரெண்டிங்ல நான் தான் இருக்கேன் அப்படிங்கலாம் நீங்க பேசினது ரொம்ப தலக்கணம் மாதிரி இருந்தது. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஹீரோக்களே டவுன் டு எர்த்தா இருக்காங்க, நீ எத்தனை வருஷமா ஹீரோவா இருக்க, இல்ல இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறன்னு தெரியல, இது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஷால், உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், நீ எல்லாமே பின்னாடி போய் தான் பேசிட்டு இருக்க, என்னை பத்தி ஏதாவது பேசுறதுனா ஓப்பனா என் முன்னாடியே பேசு அப்படின்னு சொல்றாரு. ஏதோ லவ் பண்றீங்களாமே, ரெண்டு பேர் இருந்தாங்க, யாரை நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஏதாவது இருந்தா நான் பத்திரிகை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கே வரேன் ப்ரோ அப்படின்னு விஷால் சொல்றாரு. இல்ல அன்ஷிதாக்கும் உங்களுக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்கு, லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு விஷால் சொல்றாரு. அர்ணவ் அப்படி கேட்டும் விஷால் எதுக்கு பொறுமையா இப்படி பதில் சொல்லான்னு தெரியல. என்னவா இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் இப்படி பணிவா இல்ல எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவர் ஏன் கிளாரிட்டி கொடுக்கணும். விஷால், உங்க இடத்த நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இப்ப மட்டும் நீங்க எகிரி அடிச்சிருந்தா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. மறுபடியும் அருணுக்கும் விஷாலுக்கும் பட்ட பேரெல்லாம் வைக்கிறாரு. அர்ணவோட இந்த ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அக்லியா இருந்துச்சா இல்ல அட்டகாசமா இருந்துச்சா, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.